ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டார்க் எயிட்டிக்ஸ் ப்ரோ 80. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஆப் மேக்கிங் தான் பண்ண போகிறோம். இந்த டோர்னமெண்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச்வேர் ப்ராஜெக்ட் கிடையாது, ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா HTML ப்ராஜெக்ட். இதை பற்றினா வந்து ஹோப் அப்ளிகேஷனில் வந்து பண்ண போகிறோம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேவா? கைஸ், இந்த HTML ப்ராஜெக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா பயோவில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் ப்ராஜெக்ட். இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம், ஓகேவா? கைஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாகவே புரியும், ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் கிரியேட் பண்ணுறது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் டோர்னமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. மேனேஜ் டோர்னமெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ரூம் மேட்ச் வந்து அலௌன்ஸ் பண்ணிடலாம். அலௌன்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரூம் ஐடி பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் டைமுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்து வந்து ப்ளே பண்ண வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அட்மின் யூசர்னு ரெண்டு இருக்குது, ஓகேவா? நம்ம வந்து இப்போதைக்கு பார்த்தது ஃபுல்லாமே அட்மின் உள்ளது. அட்மினாக நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்மகிட்ட மட்டும் இருக்கும். இப்போ யூசர் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுத்து அவங்கள வந்து இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ண வைப்போம், ஓகே? அதான் யூசர். இப்போ ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிறத பற்றி இதான் வந்து யூசர், ஓகேவா? கைஸ், அட்மின் பேனல் அண்ட் யூசர் பேனலை பற்றி கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? கைஸ், ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து கிடக்கும், ஓகேவா? அதை வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாரும் கொடுத்துருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் மேலே ஒரு ஃபைல் வந்துருக்கு, அந்த ஃபைல் வந்துடும். அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்மின் யூசர்னு ஒன்று ரெண்டு இருக்கும், ஓகேவா? இந்த HTML தான் தேவை, ஓகே? இதுதான் ப்ராஜெக்ட். இப்போ வந்து ஹோப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைஸ், இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதாட்டும் ஒன்று வச்சுக்கோங்க, ஓகேவா? இது வந்து சும்மா பேருக்கு தான், வெளியே இருக்க ஃபோல்டர் மாதிரி, ஓகேவா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டோர்னமெண்ட் அப்படிங்கிற வச்சுக்கிறேன். டோர்னமெண்ட் ஆப் அப்படின்னு வச்சு ஓகே கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஓகே கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் ஆகிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு PNG இருக்கும், ஒரு பிக்சரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கும், இண்டெக்ஸ்னு. அது வந்து ரெண்டையும் பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிங்க. டெலிட் பண்ணிவிட்டு கார்னரில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு இது இருக்குது, பார்த்தீங்களா? ஆரோ மார்க் போட்டு ஃபைல் மேலே அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் மீடியா ஃபைலுங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆப்புக்கு என்ன லோகோ கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து உள்ளே வந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இம்போர்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த வந்து இம்போர்ட் பண்ணதை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் அதர் டைப் ஃபைல்ஸ் இருக்க மூணாவது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆப்ஷன் போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த HTML ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு இம்போர்ட் பண்ண போகிறோம். அது எதில் கிடச்சோ அதுக்குள்ளே போயிட்டு அட்மின் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி உள்ளே போயிட்டு டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து அந்த யூசருங்கிற வந்து HTML ப்ராஜெக்ட் வந்து உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து ரீநேம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் வந்து மாற்ற போகிறோம், ஓகே? ஃபயர்பேஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன். கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வந்து வீடியோவை போய் பார்த்துட்டு எப்படி வந்து ஃபயர்பேஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபயர்பேஸ் வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபயர்பேஸ் எதுக்கு அப்படின்னா உங்களோட அட்மினையும் உங்களோட யூசரையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இது, ஓகேவா? அதை வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து பார்த்து வந்து மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சிருப்பீங்க, ஓகே? அதை அப்படியே வந்து மினிமைஸ் பண்ணி விடுங்க. மினிமைஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு யூசருக்குள்ளே போய்க்கோங்க, ஓகே? யூசருங்கிறத வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராமாக ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, பார்த்தீங்களா? டைட்டில்னு சொல்லியிருக்கும். இது வந்து உங்கள் ஆப்போட டைட்டில், ஓகேவா? ஆப்போட டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்போட டைட்டில் வந்து நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், ஓகேவா? பொறுமையாக செக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் டெக்ஸ்ட், அந்த ஃபயர்பேஸ் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். இதை வந்து நீ வந்து உங்களோட ஃபயர்பேஸ் டெக்ஸ்ட் வந்து இதில் வந்து போடணும், ஓகேவா? நான் வந்து ஒரு இடத்துல டெக்ஸ்ட் பண்ணி வச்சுப்பீங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல எரேஸ் பண்ணுங்கள். இதில் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபயர்பேஸ் வந்து இதில் வந்து டெஸ்ட் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட் பண்ணி முடிச்சிங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஃபயர்பேஸ் வந்து செட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளே பட்டன் இருக்குது, அந்த ப்ளே பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த சைன் அப்ல போய்ட்டு உங்களோட இமெயில் ஐடி யூசர் நேம் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்லுவோம். லாகின் பண்ணுறதுல வந்து திரும்ப நீங்கள் போட்ட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு வந்து லாகின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? லாகின் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இதில் வந்து காலியாக இருக்கும், ஓகேவா? நீங்கள் வந்து எதுவுமே கிரியேட் பண்ணலாம், இனிமேல் தான் கிரியேட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டோர்னமெண்ட் ஆப். இந்த ஆப் தான் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்து வந்து டவுன்லோட் பண்ண வைப்பீங்க. அட்மினை வச்சு தான் நீங்கள் வந்து உள்ளே வந்து டோர்னமெண்ட்லாம் எப்படி எந்தெந்த டைத்துக்கு டோர்னமெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுவீங்க, ஓகேவா? இதில் வந்து வேலட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதை வந்து ஆட் மணி இருக்குது, பார்த்தீங்களா? இதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து வச்சிருக்கோம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா ஸ்கேனர், உங்களோட ஸ்கேனர் வந்து ஆட் பண்ணலாம். நான் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லி தந்துடுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறதுன்னு இதே சென்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் உங்களுக்கு இது ப்ராப்ளம் வச்சு அப்படின்னா டெலிகிராம் ஐடி கொடுத்துருப்போம். அந்த அதை வந்து கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா டெலிகிராம் வந்து டேரெக்டாக வந்து DM பண்ணுற மாதிரி வந்துடும், ஓகேவா? அதில் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணிட்டு எனக்கு வந்து இன்னும் அமௌண்ட் ஏறலாம், அந்த மாதிரி சொல்லிக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரொஃபைலுக்குள்ள வந்துட்டு உங்களோட யூசர் நேம் இமெயில் இருக்கும், ஓகேவா? நீங்கள் லாகின் பண்ணும்போது போட்டது அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், மறந்துட்டு
அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது போட்ட பாஸ்வேர்டு மறந்துட்டு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ், இது பார்த்தீங்கன்னா வந்து டோர்னமெண்ட் ஆப். ஓகே, டோர்னமெண்ட் ஆப்பை பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அட்மினை பற்றி பார்க்கலாம். கைஸ், உங்களோட அட்மினை பார்த்தீங்கன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாதீங்க. இப்போ வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க டோர்னமெண்ட் ஆப்பில் உள்ள ரூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேவா, அதனால் பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து நீங்கள் ஒருத்தராகவே இருக்க பாருங்கள். ஓகேவா கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மினோட நேம் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கீழே ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆட் நீங்கள் எந்த இமெயில் போட்டு லாகின் பண்ணுறீங்களோ இமெயில் பாஸ்வேர்டு அதான் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு. கைஸ், இப்படி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகிங் ஆகாட்டி அப்படின்னா லைட்டாக வந்து வெளியே வந்துக்கோங்க. வெளியே வந்துட்டு இந்த கோடிங்ஸில் வந்து என்னோட இமெயில் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இமெயில் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் சேஞ்ச் பண்ணணும். உங்களோட அட்மின்லேயே வந்து ஃபயர்பேஸ் வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ண தானே போகிறோம். அந்த ஃபயர்பேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கைஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த டோர்னமெண்ட் ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரேன். கிரியேட் டோர்னமெண்ட் ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கிளிக் பண்ணிவிட்டு டோர்னமெண்ட் டைட்டில் நீங்கள் வந்து பிஆர் மேட்ச் வைக்கிங்களா இல்லை சிஎஸ் மேட்ச் வைக்கிங்களா அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கேம் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் வைக்கிங்களா இல்லை வேறு எதுவும் கேமில் வைக்கிங்களான்னு வச்சுட்டு ப்ரைஸ் போல் என்ட்ரி மேட்ச் எத்தனை மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் அது வந்து கமிஷன் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கமிஷன் அடிக்காதீங்க ஸ்டார்டிங்கில் எப்பயுமே. அது பார்த்தீங்கன்னா ரூம் ஐடி வந்து போட்டு வச்சுக்கலாம். இல்லை போடாமல் கூட நீங்கள் வந்து கிரியேட் டோர்னமெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, கிரியேட் டோர்னமெண்ட் கொடுத்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரியேட் ஆயிருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேனேஜ் டெலிட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். மேனேஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரூம் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் சொன்ன டைம் வந்துட்டு அப்படின்னா அந்த ரூம் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டுட்டு லைவ்ங்கிறது வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் அப்டேட்டுங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது ஷோவாக ஆரம்பிச்சிடும் ரூம் ஐடி பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வந்து எத்தனை டோர்னமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு இந்த ரெவன்யூ வந்து நீங்கள் இதுலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்து இதில் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து தனியாக கிளிக் பண்ணி அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோர்னமெண்ட்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். யூஸருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கைஸ், பேமெண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேனர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இமேஜ் ஓபின்னு இருக்கும். ஓகே, வந்து ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப் இருக்குது. இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண ஒரு ஆட் வரும். ஆட் முடிஞ்சோன்னு இந்த மாதிரி வந்து இமேஜ் வந்த பிறகு அதில் 3 புள்ளியை கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டு இது வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து அதில் காட்டும். யூபிஐ இதுக்கப்புறம் மாற்றிக்கும். அக்கௌண்ட் நம்பர் எதுவும் கொடுக்கணும் கொடுத்துக்கோங்க. மினிமம் வந்து உங்கள் ஆப்பில் வந்து எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, 50 ரூபா டெபாசிட் பண்ண நான் வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் செட்டிங் மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 ரூபா சேர்த்த பிறகு தான் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் வித்ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோக்குள்ள கமிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது இருக்குது. நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா கைஸ், பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். ஓகேவா, இப்போ வந்து டோர்னமெண்ட் வந்து நான் திரும்ப வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட யூசரில் வந்து மாறி இருக்கிறது வந்து காட்டுறேன். ஓகேவா, நான் வந்து அட்மின் வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர்க்கில் வந்திருக்கேன். ஓகேவா, யூசர்க்கில் வந்துட்டு ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிட்டு இமெயில் போட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வரேன். கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ணேன். இப்போ கிரியேட் பண்ண வந்துட்டு ஓகேவா. இந்த டோர்னமெண்ட் ஆப்பில் வந்து வேறு எதுவும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து கோடிங்ஸ் இருக்கும்போது இந்த கோடிங்ஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு ChatGPTல போட்டு நீங்கள் வந்து உங்கள் கோடிங்ஸ் வந்து எந்த மாதிரி மாற்ற நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். ஈஸியான வே தான். ஓகேவா, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது உங்கள் மொபைல் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, எப்படி வந்து ஏபிகேவை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பார்த்து கிளிக் பண்ணி செகண்ட் உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண லிங்க் காப்பி ஆகிடும். இப்போ வந்து பப்ளிஷ் வேர் வெப்சைட்டுங்கிறத கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஆண்ட்ராய்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆப்போட வந்து ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வந்து உங்கள் ஆப்போட நேம் மாற்றணும். ஓகேவா, நேம் மாற்றி கைஸ் பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட நீங்கள் விருப்பப்பட்ட நேமுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, காம்.னு வச்சு வைக்கணும். அப்போ தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஒன்று காப்பி பண்ண பார்த்தீங்கன்னா அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து கீழே இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேமஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடு அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் ஆப்ஷன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அதே பேஜுக்கு வந்துட்டு திரும்ப வந்து இப்போ வந்து யூசர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். காப்பி பாத் பண்ணிக்கோங்க. காப்பி பார்த்து செகண்டோட கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பப்ளிஷ் வெப்சைட் வந்து கன்வெர்ட் டு ரெண்டாவது இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அதாவது ஐக்கான் மாதிரி மாற்றிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேக்கேஜ் நேம் மாற்றணும். பேக்கேஜ் நேம் இதே பேக்கேஜ் நேம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகாது. அப்டேட்னு ஆப்ஷன் தான் காட்டும். ஆல்ரெடி உள்ளதில் வந்து அப்டேட் ஆகும். ஏன்னா பேக்கேஜ் நேம் வந்து ஆப்புக்கும் ஒரு ஆப்புக்கும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து காப்பி பண்ணது வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கீழே டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த ப்ராஜெக்ட் எதுவும் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டோட கோடிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு ChatGPTல போட்டுக்கோங்க. ChatGPTல போட்டு எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த HTML ப்ராஜெக்ட்டில் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். அது வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிரும். கைஸ் வேறு வீட்டில் பார்க்கலாம். பை கைஸ்.